இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய குடும்ப பட்ஜெட்டை நேரடியாக பாதிக்கும். எனவே கட்டாயம் தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பணம் தொடர்பான நிறைய விதிகளில் மாற்றம் வரும். இந்த ஜூன் மாதமும் சில முக்கியமான மாற்றங்கள் வந்துவிட்டது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. பொதுமக்களின் குடும்ப பட்ஜெட்டை பாதிக்கும் வகையில் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இதில் புதிய விதிமுறைகள் மாறியுள்ளது. அதாவது உங்கள் வருமானம், குடும்ப பட்ஜெட் மற்றும் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். கேஸ் சிலிண்டர் முதல் டிஜிட்டல் பணம் செலுத்துதல், வங்கி சேவைகள், வரிகள், ரயில்வே மற்றும் வாகனத்துறை வரை பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் முக்கியமான 10 மாற்றங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். பொதுமக்களுக்கு அதிக பாதுகாப்பையும் வசதியையும் வழங்குவதற்காக சில விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றவை செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே எதிர்கால பிரச்சனைகள் அல்லது அதிகரித்த நிதி சுமையை தவிர்க்க ஒவ்வொரு குடிமகனும் இந்த புதிய விதிமுறைகளை பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். ஜூன் மாதத்தில் 10 முக்கியமான மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதலை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றுவதற்காக UPI மூலம் பணம் அனுப்புவதற்கு முன்பு வங்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபர் அல்லது வணிகரின் அதிகாரப்பூர்வ பெயர் இனி தெரியும். இது மோசடியான பரிவர்த்தனைகள் மற்றும் தவறான கணக்குக்கு பணம் அனுப்பப்படுவதை குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது. இந்த விதிமுறை அனைத்து முக்கிய UPI செயலிகளுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் 19 கிலோ வர்த்தக LPG சிலிண்டர்களின் விலையை உயர்த்தி உள்ளது. இதனால் 5 கிலோ LPG சிலிண்டர்களில் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இதற்காக 14.2 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இதனால் ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு வணிகங்களை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, கார் வாங்க அதிகம் செலவாகும் என்று அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். இதில் குறிப்பிட்ட சில முக்கிய விஷயங்கள் என்னவென்றால், புதிதாக ஒரு கார் வாங்க திட்டமிடுபவர்கள் இனி அதிக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். மாருதி சுசுகி நிறுவனம் தனது பல மாடல்களில் விலையை 30,000 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. அதே சமயம் ஹோண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா நிறுவனமும் தனது வாகனங்களில் விலையை உயர்த்தியுள்ளது. சரி, பால் விலை உயருமா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது கேரளாவின் முன்னணி பால் நிறுவனமான மில்மா 1 லிட்டர் பாலுக்கு 4 ரூபாய் விலை உயர்வை அமல்படுத்தி உள்ளது. இது லட்சக்கணக்கான குடும்பங்களின் மாதாந்திர செலவுகளை நேரடியாகவே பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இனி பால் வாங்க அதிகம் செலவாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, பெரிய பரிவர்த்தனைகளுக்கு அதிக பாதிப்பு என்னென்ன என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆன்லைன் மோசடியை தடுக்க அதிக மதிப்பில் உள்ள டிஜிட்டல் பேமெண்ட்டுகளுக்கு இப்போது அதிக பாதுகாப்பு சோதனைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இது போன்ற சந்தர்ப்பங்களில் கைரேகை, முக அடையாளம் அல்லது பிற இரு காரணி அங்கீகாரம் தேவைப்படும். சரி, விமான சேவைகள் குறைப்பு. அதாவது ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு சில உள்நாட்டு விமான சேவைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளது. இது பயண சீட்டுக்கான தேவையை அதிகரித்து பல வழித்தடங்களில் கட்டணங்களையும் உயர்த்தலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, பான் கார்டு விதிமுறைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். பான் தொடர்பான பல விதிகளை அரசு திருத்தியுள்ளது.
சில பரிவர்த்தனைகளுக்கு இனி பேன் தேவையில்லை. அதே சமயம் பெரிய சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் பிற அதிக மதிப்பில் உள்ள பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு தேவைப்படும். அதே சமயம் இது நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சரி, அடுத்ததாக சோலார் ஃபேனில் விதிகள் என்னென்ன என்பது இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு திட்டங்கள் மற்றும் மானியத்துடன் கூடிய சூரிய சக்தி திட்டங்கள் இனி ALMM பட்டியலிடப்பட்டுள்ள சோலார் மாட்யூல்கள் மற்றும் செல்களை மட்டுமே பயன்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இது தரத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சில விலை உயர்வுகளுக்கும் இனி வழிவகுக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்தது வரி செலுத்துவதற்கான முதல் தவணை என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது 10,000 ரூபாய்க்கு மேல் மதிப்பிடப்பட்டுள்ள வரி பொறுப்பு உள்ள வரி செலுத்துவோர் முன்கூட்டி வரியின் முதல் தவணையை ஜூன் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். சரியான நேரத்தில் செலுத்த தவறினால் வட்டி மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்தது ரயில் பயணிகள் கவனத்திற்கு. அதாவது இந்திய ரயில்வே பல வழித்தடங்களில் தண்டவாள மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவே பல ரயில்கள் மாற்று பாதையில் இயக்கப்படலாம். சில சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். பயணிகள் பயணம் செய்வதற்கு முன் தங்கள் ரயிலின் நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றன. அடுத்தது பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு என்று இங்கே பார்ப்போம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது ஜூன் மாதத்தில் இந்த அனைத்து மாற்றங்கள் சாதாரண மக்களின் செலவுகளையும் நிதி திட்டமிடலையும் நேரடியாகவே பாதிக்கும். இதனால் பாதுகாப்பையும் வெளிப்படைத்தன்மையையும் அதிகரிப்பதற்கான சில விதிகள் அனைத்துமே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதற்காக பால், காடுகள் மற்றும் வணிக LPG சிலிண்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மக்களின் குடும்ப பட்ஜெட்டில் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோஸை. உங்களுக்காக புதிய புதிய வீடியோஸ் டெய்லியுமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.